சித்தமெனும் முழுமைநிலை பெற்று உலகமெல்லாம் மனிதரெல்லாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உளமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ். அகரைச்சோடி நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம முத்து, நம்ம கடலில் விளையக்கூடிய ஒரு பொருள். இப்போ நம்மளுடைய ரத்தினங்களில் முத்து, பவளம், வைரம், வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகதம், மாணிக்கம் அப்படின்னு எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்துகளாக நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே மருந்துகள் தான். ஏதாவது வைரம் கூட வைரம் பற்பம்லாம் மருந்தாக பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி மாணிக்கம், மரகதம் இது எல்லாமே நம்ம மருந்துகளில் சித்த மருத்துவத்தில் ராஜ வைத்தியங்களை சேர்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ நம்ம அதனுடைய வரிசையில் கடல்ல இருந்து விளையக்கூடிய நல்ல முத்துக்கள், துளையிடாத நல்ல முத்துக்களை பயன்படுத்தி பற்பம் பண்ண போகிறோம். இப்போ அந்த பற்பம் தலை சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளையும் துரிதமாக குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்து பற்பத்துக்கு உண்டு. முத்து பற்பத்தை பயன்படுத்தி நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம். மெயினாக நம்ம மூளை சார்ந்த, மூளையில் இருக்கக்கூடிய அலர்ச்சி, மூளையிலுடைய வளர்ச்சியின்மை, மூளையோட தன்மையோடைய பெருக்கத்தை கூட்டுறதுக்கு, மூளையினுடைய நரம்புகளுடைய தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை முத்து பற்பத்துக்கு உண்டு. அப்போ அந்த முத்து பற்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த முத்துக்களை கடல் முத்து, நல்ல முத்து, துளையிடாத நன்முத்தை நம்ம சுத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா 2 நாள் நாட்டு பசும்பால் தயிரில் ஊற வைக்கிறோம். ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் மூலிகை சாறில் அரைச்சி புடம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ முதல்ல நம்ம தயிரை சேர்த்துடலாம். இதை நாட்டு மாட்டோடைய பால்லேருந்து எடுக்கக்கூடிய தயிர். அதுக்கு தான் எப்பயுமே நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய நாட்டு பசு இனங்கள், நாட்டு கோழி, நாட்டு வெள்ளாடு, நாட்டு செம்மறியாடு, நாட்டு கழுதை, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய இதுதான் மருத்துவத்துக்காக. இப்போ நம்ம ப்ரீடு அது இதெல்லாம் நம்ம எதையும் பயன்படுத்தினாலும் நம்ம சித்தர்கள் சொல்லின மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்காது. இப்போ நம்ம அந்த தயிரில் முத்தை நல்லா கலந்து அப்படியே ஊற வச்சிடறோம். 2 நாள் இந்த முத்து இந்த தயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்துகிட்டு நம்ம அதை தூள் பண்ணி இதோட மூலிகை சாறில் அரைச்சி புடம் வச்சுருவோம். மூலிகை சாறு நம்ம நொச்சி இலை சாறு, பிரம்மி சாறு, அந்த மாதிரியான இன மூலிகைகளை நம்ம இதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ நம்ம முத்து தயிரில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை எடுத்து இடித்து நல்லா பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை இப்போ நொச்சி இலை சாறில் அரைக்க போகிறோம். அரைச்சி நம்ம புடம் வைக்கணும். இப்போ நம்ம நொச்சி இலை சாறை ஊற்றி அரைச்சி நம்ம ஒரு புடம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்தாமரை கிழங்கோட சாறில் இன்னொரு புடம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முத்து பற்பம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம முத்து பற்பம் 2வது புடம் வச்சு எடுத்துருக்கோம். முதல் புடம் நொச்சி இலை சாறில் அரைச்சி இல்லை தட்டி காய வச்சு ஒரு 30 வரட்டியில் புடம் வச்சோம். அடுத்தது வெண்தாமரை கிழங்கு சாறு அதில் அரைச்சி இல்லை தட்டி காய வச்சு அதில் நம்மளுக்கு ஒரு 50 வரட்டியில் புடம் வச்சு எடுத்துருக்கோம். முதல் புடம் 30 வரட்டி,
அடுத்த படம் வந்து 50 வெரைட்டி. இப்போ நம்ம ரெண்டாவது படம் வந்து 50 வெரைட்டியில் வந்து படம் வச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெண்தாமரை கிழங்கு சாரில் வந்து அரைச்சி வில்லை தட்டி காய வச்சு படம் வச்சோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாதி வில்லைகள் வந்து வெளுத்துருக்கு, பாதி வில்லைகள் வந்து கொஞ்சம் கருநிறமாகவே இருக்குது. அப்போது இன்னும் ஒரு படம் வந்து வச்சு எடுத்துட்டோம்னா, வெண்தாமரை கிழங்கு சாரிலே இன்னொரு படம் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து முழுமையாக வந்து வெளுத்து வந்துடும் பருப்பம். இன்னொரு படம் வச்சு எடுக்கணும். 3வது படத்தில் வெளுத்துடும். இப்போ நம்ம முத்து வந்து 2 படம் போட்டு எடுத்துகிட்டு 3வது படம் போட்டு எடுத்திருக்கோம். அது வந்து 2வது படத்தில் நம்மளுக்கு வந்து பருப்பம் வந்து முடியல, அதனால் வந்து 3வது ஒரு படம் வச்சுருக்கோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு முத்து பருப்பம் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ அதில் வந்து சுண்ணத்தன்மை இருக்கா, காரத்தன்மை இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் வச்சு செக் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து சுண்ணத்தன்மையும் இருக்குது, அதாவது வந்து நல்லா அடர்ந்த சிகப்பு இல்லை, ஆனால் வந்து மஞ்சள் வந்து சிவக்குது. பாதி அளவுக்கு வந்து சுண்ணத்தன்மை பெற்று இருக்கு, காரத்தன்மை ஏறி இருக்கு. இது வந்து பொறுமையாக வந்து சிவந்து வருது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து முன்பின் கூட்டி எடுக்கணும். பருப்பமாக இருந்தால் ஒரு அளவு, அதிக கார வீரியத்தன்மையோடு இருந்ததுன்னா ஒரு அளவு. இப்போ நம்மளுக்கு வந்து முத்து பருப்பம் வந்து 3 படம் வச்சு எடுத்திருக்கோம். முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நொச்சி இலை சாரில் வந்து ஒரு 30 வெரைட்டியில் வந்து ஒரு படம் வச்சு எடுத்துட்டோம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்தாமரை கிழங்கு சாரில் ஒரு படம் வச்சு 50 வெரைட்டியில் ஒரு படம் வச்சு எடுத்தாச்சு. 3வது படம் வந்து நம்ம வந்து சிவகரந்தை சாரில் வந்து 3வது படம் ஏற்றி ஒரு 60 வெரைட்டியில் ஒரு படம் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு பருப்பம் வந்து நல்ல முறையில் வந்திருக்கு. கொஞ்சம் காரத்தன்மை இருக்குது, சுண்ணத்தன்மை இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து நித்தில விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து பருப்பம் நன்முத்துலேருந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த பருப்பத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து நித்தில விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தி மாலைக்கண் நோய் போகும். அதே சமயத்தில் வந்து அதீதமான உஷ்ணத்தினால வந்து பித்தம் அதிகமாகி அதீத உஷ்ணத்தினால விடாக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த விடாக்காய்ச்சல் அப்படின்றது தொடர்ந்து காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து ஜுரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த தொடர் காய்ச்சலை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அதே சமயத்தில் வந்து தொடர்கழிச்சல் நோய்களையும் விஷக்கழிச்சல், தொடர்கழிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ள நோய்களையும் வந்து குணப்படுத்தும். அதே சமயத்தில் வந்து முட்டுடல் வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு முழுவதும் வந்து தசைகள்லாம் வலி, டோட்டலாக வந்து எல்லாமே வந்து தசைகள்லாம் வந்து அடித்து போட்ட மாதிரி பிடிச்சாலுமே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒருத்தர் வந்து இந்த தசையை பிடிச்சாலுமே வந்து வலிக்குது, விட்டுருங்கன்னுவாங்க. சும்மா அப்படி கையை வச்சாலுமே வலிக்குதுன்னுவாங்க. இப்போ அந்த மாதிரியான வலி நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வாத நோய் அதிகமாகி வாத வலிகள் வந்து அதிகப்படியான வாத வலிகளில் இருப்போம். அந்த வாத வலிகளையும் வந்து போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது.
அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பித்த ஆதிக்கத்தினால தான் வந்து இது அந்த கண் நோய், கண் மாங்கல், மாலைக்கண் இதெல்லாம் வந்து பித்தப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு தளர்ச்சினால் வரக்கூடிய அது அந்த இன்பேலன்ஸ்டாக வரக்கூடிய ஒரு இதனால தான் வந்து நம்மளுக்கு அதீத உஷ்ணமும் அதீத இந்த மாதிரியான நோய்களை வந்து உண்டு பண்ணுது. அப்போ அது சார்ந்த நோய்களையும் வந்து கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணி நம்மளுக்கு வந்து அது சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு இல்லாமல் பித்தாதிக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரம்மை, பைத்தியம், மூளை வளர்ச்சி குறைவு, மூளை வளர்ச்சியோட தொய்வு, இந்த மாதிரியான வந்து மனமயக்கம், மனம் வந்து ஒரு பேதலித்த நிலை, இந்த மாதிரியான நோய்களையும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த முத்து பற்பத்துக்கு உண்டு. முத்து பற்பத்தை வந்து பயன்படுத்தி பெரும்பான்மையாக நம்மளுக்கு வந்து மனத்தளர்ச்சி, அந்த மூளையோடைய தொய்வுகளையும் மூளையோட வளர்ச்சியின்மையையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக அமையுது. அதே சமயத்தில் வந்து அந்த கல்லீரலில் சார்ந்த கல்லீரலில் இருந்து நம்மளுக்கு பித்தப்பையினால் பித்த ஆதிக்கம் அதிகமானால் தான் அந்த பித்த நீர் வந்து மூளைக்கு ஏறி நம்மளுக்கு வந்து அந்த அதனுடைய மயக்கம், பிரம்மை, இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து பைத்தியம், இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து உண்டாக்குறதே அந்த பித்தப்பையோடைய குறைபாடுனால தான். அந்த பித்தப்பை நோய்களை வந்து குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மூலம், அந்த மாதிரியான மூல நோயும் குணப்படுத்துறது, அந்த அதிக உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய மூளை வியாதியும் குணப்படுத்தி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாத்து மூளையையும் மூளை திறனையும் மேம்படுத்தி மூளை வளர்ச்சியை வந்து மேம்படுத்தி அறிவுத்திறனையும் ஆற்றலையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த முத்தை பயன்படுத்தி நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து எல்லா ரத்தினங்கள்லேயும் மருந்து பண்ணாங்க, எல்லா உலோகங்களையும் மருந்து பண்ணாங்க. மருந்து பண்ணாத பொருளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தில் வந்து நம்ம வந்து தமிழ் பாரம்பரியத்தில் இருந்துட்டு தான் இப்போ இந்த பாரம்பரியமான இந்த மருந்துகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மறையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மருத்துவ முறைகளை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தோண்டி நம்ம வந்து பதிவேற்றிட்டுருக்கோம். இந்த மருந்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற முறைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பற்ப நிறையில் இருந்ததுன்னா நீங்கள் 50லேருந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அந்த 50லேருந்து 100 மில்லிகிராம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு வந்து நீர்பிரமியில் லேகியம் செய்வாங்க. அந்த மாதிரியான லேகியங்கள், சில சூரணங்கள் அதில் வந்து சேர்த்து தேன் நெய்யில் வந்து கொடுக்கலாம். சுண்ண ரேஞ்சில் போச்சுன்னா வெண்ணெய் நெய்யில் தான் கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்ணெயிலையும் நாட்டுப்பசு வெண்ணெய் இல்லை நாட்டுப்பசு நெய்யில் இதை வந்து தொடர்ந்து வந்து இப்போ இந்த நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை, சுண்ணத்தன்மையில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பசு நெய்யில் இல்லை வெண்ணெயில் ஒரு 50 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதே பற்ப ரேஞ்சில் வந்து இன்னும் கொஞ்சம் காரத்தன்மை குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். 50லேருந்து 100 மில்லிகிராம் வரைக்கும் அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய உடல் வாகுக்கு, அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி அளவை வந்து மின்பின் கூட்டி நம்ம எடுத்துக்கிறது வந்து இது வந்து நம்மளுடைய அந்த நோய் குணம் பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து எடுக்கலாம். அதாவது வந்து ஒரு அரை மண்டலத்துலேருந்து 1 மண்டலம் வரைக்கும் தொடர்ந்து எடுக்கலாம். எந்த விதமான குற்றமும் கிடையாது. இப்போ அந்த நோய்களை, அதை சார்ந்த நோய்களை வந்து குணமாகிற வரைக்கும் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்து, பவளம், நண்டுக்கல், இதில் வந்து மாணிக்கம், மரகதம், எல்லா ரத்தினங்களையும் வந்து பயன்படுத்தி கடைசியாக வந்து வைரம் வந்து ரொம்ப விஷத்தன்மையானது, வைரம் வந்து கொண்டுடும் அப்படின்வாங்க. அந்த வைரத்தையும் வந்து பயன்படுத்தி வந்து மருந்து பண்ணியிருக்காங்க. அந்த வைரத்தை வந்து பற்பம் பண்ணி அந்த ஒரு கடுகோட கம்மியாக கொடுக்கும்போது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து அந்த நோயில் பீடிக்கப்பட்டு நடக்க முடியாமல் 75% டெத்து கண்டிஷன், 75% இறப்பு நிலைக்கு போனவங்கள 1 மணி நேரத்தில் வந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகள்லாம் வந்து இருக்குது. அகரைச்சுவடி சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள். இதை வந்து அனைத்து மருத்துவர்களுக்கும் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டுருங்க. எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து பதிவு போட்டுட்ருக்கோம். இந்த பதிவுகளை வந்து பார்த்துட்டு நீங்களே வந்து பயன்படுத்திட்டு இது அப்படியே விட்டுறாதீங்க. மற்ற மருத்துவர்களுக்கும் அனைவருக்கும் போய் சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஒரு உதவி செய்யுங்க. அதுதான் என்னுடைய பதிவு வந்து ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு அப்படின்ற மாதிரி அதோடு நின்றுடக்கூடாது. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு மருத்துவ பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய
அகரச்சுவடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க.